ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்குது டாட்டாவோட ஹேரியர். ஸோ ஹேரியரில் ரொம்ப நாளாகவே டீசல் இன்ஜின் வந்து ஆஃபர் வந்து பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அவங்களோட ஹேரியர் அண்ட் சஃபாரி லைனப்பில் வந்துட்டு கேசோலின் இன்ஜினை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சியரால் இருந்தால் அதே 1.5 லிட்டர் இன்ஜின் தான், பட் இதில் வந்து பவர் வந்து ட்வீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். 170 PS ஆஃப் பவர் அண்ட் 280 Nm ஆஃப் டார்க்கை இந்த ஹைப்பரியான் இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பானட்டை ஓப்பன் பண்ணுறப்ப உங்களால் வந்து இந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் டர்போ சார்ஜரோட யூனிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறனால அந்த ஹீட் வந்து ஃபீல் பண்ண முடியும். பட் இது நார்மலான ஒரு விஷயம் தான், அதை நினச்சி நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். அண்ட் இந்த இடத்துலையும் இன்ஸ்டலேஷன் இருக்குது அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட NVH லெவல் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அதை வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது டாடா மோட்டார்ஸோட இன்ஜின் தானா அப்படிங்கிற அந்த அளவுக்கு இதோட ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஆன் த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு DRL வந்துட்டு எண்ட் டு எண்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு DRLs வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பை ஃபங்க்ஷனாக LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு கீழேயே ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸில் கார்னரிங் ஃபங்க்ஷனோடய வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றனால ஹில் ஸ்டேஷன் ஆகட்டும், சிட்டி டிரைவிங் ஆகட்டும், உங்களுக்கு அடிஷனல் விசிபிலிட்டிக்காக அந்த கார்னரிங் ஃபங்க்ஷனோட ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டோட இன்ஜின் கிரில்ல வந்து குரோம் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெஹிக்கிளோட ஒரு மெஜஸ்டிக்கான லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ SUV-நாலே வந்து இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் அப்படின்றது வந்து மேண்டேட்ரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. மைல்டான ஆஃப் ரோடிங் போகிற டைமில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அண்ட் டென்சஸ் எல்லாமே இந்த ஸ்கிட் பிளேட்ஸே வந்து எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறோன்னா மெயினாக எனக்கு வந்துட்டு பார்த்தோன்னே விசிபிலிட்டியாக தெரிகிறது இந்த வெஹிக்கிளோட ஒரு மேமத்தான ஒரு சைஸ் தான். இந்த வெஹிக்கிளோட சைஸ் இருக்கிறப்ப கண்டிப்பாக இதோட ரோட் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றக்காக 18 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் டயர் சைஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 235 அண்ட் பார் 60 ஆர் 18 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ யூ குட் ஏபிள் டு see that ORVMல இன்டிகேட்டர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக எல்லா காஸ்ட்லையும் நம்ம பார்க்குறதா. அண்ட் ஆல்சோ இதில் 360 கேமரா இருக்குது. படல் லேம்ப்ஸும் இதுலேயே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் சைடில் இருந்து பார்க்குறப்ப ஹேரியர் அப்படின்ற ஒரு மேஸ்கோட்டை ஆட் பண்ணியிருக்கனால சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து க்ளீனாக இருக்குது அப்படின்னு வந்து. அந்த சைட் ப்ரொஃபைல் இன் ஜென்ரலாகவே ரூஃப் ரெயில் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு SUVஸில் வந்துட்டு நான் ஃபங்க்ஷனபிள் ரூஃப் ரெயில்ஸ் தான் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ இந்த டோரோட சீலிங் வந்துட்டு இது வந்து சிஸ்டர் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளாடிங் வந்து கீழே வரைக்கும் வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங்லாம் வந்து போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பில்லர்ஸ்லாம் வந்துட்டு டஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டர் டோர்ஸோட ஒரு அட்வான்டேஜும் வந்து கூட. அண்ட் ஆல்சோ டேங்க் கெப்பாசிட்டின்னு வந்து பார்க்குறப்ப 50 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு வெஹிக்கிளுக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற, அதுவும் 170 PS ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 50 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு சஃபிஷியண்டான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லுவேன். வெஹிக்கிளோட இன்டீரியர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் வந்து பார்த்துடலாம். ஸோ ரியர்லேயும் வந்துட்டு ஒரு LED டெயில் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நைட் டைமில் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அண்ட் ரியரில் வந்துட்டு ஹேரியர் அப்படின்ற ஒரு மேஸ்கோட் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா வைடாக இருக்குது அப்படின்றனால வெஹிக்கிளோட ஒரு ப்ரீமியம் லுக்கும் வந்து நல்லா என்ஹான்ஸ் வந்து ஆகும். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் ஐ வில் ஷோ யூ. ஸோ வெஹிக்கிளை வந்துட்டு ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் அண்ட் டிஃபாகர் இதெல்லாமே ரொம்ப காமனான ஒரு விஷயம்தான். பட் இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இதில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குது. இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனாலையும் வந்து ஒரு கேமரா வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கேமரா எதுக்கு அப்படிங்கிறத நான் வெஹிக்கிளோட இன்டீரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களை எல்லாத்துக்கும் நான் வந்து காட்டுறேன். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் ஒரு SUVலாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து ஒரு மைல்டான ஒரு ஆஃப் ரோடிங்காக தான் வந்து போவோம். ஸோ இந்த ஆஃப் ரோடிங் போகிற டைமில் இந்த ரிவர்ஸ் கேமராவில் எல்லாத்துலேயுமே வந்து மட்டு டஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்காக கேமராலேயே வந்துட்டு ஒரு வாஷரும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூ குட் ஏபிள் டு see that இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாஷர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வாஷர் நீங்கள் வைப்பர் ஆக்டிவேட் பண்ணுறப்ப இந்த வாஷரும் ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிறனால கேமராஸும் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம டர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இறங்கி க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்கன்வீனியன்ஸ் வந்து இருக்காது. ஸோ ரியரில் பவர்டு டெயில்கேட் வித் கெஸ்டர் கண்ட்ரோலோட வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஆன்டி பிஞ்சும் இருக்குது அப்படின்றது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். நம்ம லக்கேஜ் ஏதாவது கேரி பண்ணிட்டு வரோம் அப்படின்றப்ப கெஸ்டர் கண்ட்ரோல் ஆக்சஸ் பண்ணி நம்மளால் இந்த பவர்டு டெயில்கேட் வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்க முடியும். இது ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம காரோட இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து நம்மளால் வரதை கேட்க முடியும். அண்டு இதில் வந்துட்டு ரியர்லேயும் வந்துட்டு ஒரு சப்வூஃபர் இருக்குது அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். ட்ரங்க்கில் தான் அதை வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்குறப்ப 445 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரியர் சீட்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 815 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளால் அதை வந்து அதிகப்படுத்திக்க முடியும். பார்சல் ஹூக் ஒரே ஒரு ஹூக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் கேரிங் கெப்பாசிட்டி 2 kgs வரைக்கும் இதனால் வந்து கேரி வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ஸ்பேர் வீல் அப்படின்னு பார்க்குறப்ப வெஹிக்கிளோட கீழே தான் வந்து ஸ்பேர் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ரியரில் அசைட் சைட் ஸ்கிட் பிளேட்ஸும் இருக்குது அப்படிங்கிறனால ஓவராலாக வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். டிரைவர் சீட்டில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இன்டீரியரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் இதில் வந்துட்டு மெமரி சீட்ஸும் பவர்டு சீட்ஸும் வந்து ஆஃபர் பண்ணுறதுனால வெஹிக்கிள் ஓப்பன் பண்ணுறப்ப யூ குட் ஏபிள் டு see that சீட்ஸ் வந்து பின்னாடி போகிறத உங்களால் வந்து பார்க்க முடியுது. வந்து வெல்கம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கால் அவுட் வந்து பண்ணுறாங்க.
டிரைவர் சீட்டில் வந்துட்டு 6-way அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மொத்தம் ஒரு 3 மெமரி சீட்ஸ் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால 3 பேரோட டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இதில் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம சஃபாரியோட 6 சீட்டர்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா மட்டும் அதில் ரியர் சீட்ஸ்லேயும் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹேரியரில் வந்துட்டு பை டிஃபால்ட்டாகவே ஃப்ரண்ட் சீட்ஸில் வந்து வென்டிலேட்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் கோ டிரைவர் சீட்ஸும் வந்து பவர்டு சீட்ஸ் தான். அந்த பவர்டு சீட்ஸில் வந்து 4-way அட்ஜஸ்டபிள் பவர்டு சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாட்டா ஹேரியரோட இன்டீரியர் டிசைன் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ உள்ளே வந்தவுடனே என்னால் ஒரு ப்ரீமியமான ஃபீலை வந்து உணர முடியுது. பிகாஸ் டேஷ்போர்டில் இந்த நிறைய இடத்துல வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு உட்டன் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் தான், பட் இது ஒரு உட்டன் ஃபினிஷில் வந்து இருக்குது. அப்படிங்கிறனால பார்க்குறதுக்கு நல்ல வந்து ஒரு ப்ரீமியமான லுக்கை வந்து இது வந்து கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு 14-inch QLED ஸ்க்ரீன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் ரொம்ப நார்மலான விஷயங்கள் வந்து பார்க்குறப்ப ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே இதெல்லாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எல்லா இன்ஃபோடெயின்மெண்ட்லையும் இப்போ எல்லா மேனுஃபேக்சர்ஸும் வந்து கொடுக்குறது தான். பட் இந்த காரில் டால்பி அட்மாஸோட ஆடியோ சிஸ்டம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸ்பீக்கர்ஸ், 4 ட்வீட்டர்ஸ் அண்ட் இது போக ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கரும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ரியரில் ஒரு சப்வூஃபரும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வெஹிக்கிள் என்கொயரி பண்ண வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்டில் டால்பி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டால்பி டெமோவில் வந்து போயிட்டு நீங்கள் மறக்காமல் இந்த நேச்சுரல்ஸ் ஃபியூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த காரோட ஆடியோ சிஸ்டம் வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு சின்ன வீடியோவே போதுமானது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனால வந்துட்டு ஒரு கேமரா வந்து காமிச்சேன் இல்லையா? ஸோ அதுதான் இந்த IRVMோட கேமரா. ஸோ இந்த IRVM வந்துட்டு ஒரு கேமரா பேஸ்ட் வந்து IRVM தான். இது வந்து EIRVM அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த EIRVM இருக்குது அப்படின்றனால ரியர் சீட்டில் பேசஞ்சர் 3 பேர் உட்காந்துருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் லக்கேஜஸை வந்துட்டு ரூஃப் வரைக்கும் நீங்கள் லோட் பண்ணியிருந்தாலும் சரி, யூ குட் ஏபிள் டு see that அவுட் சைடில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வெளியே வந்து சுற்றிட்டு இருக்காரு. அவரையும் வந்துட்டு நம்மளால் இதில் வந்து விசிபிளாக கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ இதோட கிளாரிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் நைட் டைம்லேயும் இதை ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஸோ இதை நைட் டைம்லேயும் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஒரு கிளாரிட்டியான வந்து அவுட்புட் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு டேஷ் கேம் மாதிரியும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ரியர்லேயும் ஒரு கேமரா இருக்குது. ஸோ இந்த IRVMல வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. வெயிட், ஐ வில் ஷோ யூ. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டோட கேமரா. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் IRVM பின்னாடி வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நான் மறைச்சிட்டேன். ஸோ இந்த கேமரா வந்துட்டு டேஷ் கேம் மாதிரியும் வந்து ஆக்ட் ஆகும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வந்து இதில் மல்டிபிள் வியூஸும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட் ஆகி மல்டிபிள் வியூஸும் வரும். பட் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பை டிஃபால்ட்டாகவே ரியர் வியூக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறது அடிஷ்னலான ஒரு அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஸோ வெஹிக்கிளோட ஸ்டீரிங் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டீகட் ஸ்டீரிங் வீல் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இதில் ஃப்ளாட் பாட்டம் இருக்குது அப்படிங்கிறனால ஹைவே டிரைவிங்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ஃபுல்லி டிஜிட்டல் கிளஸ்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் மல்டிபிள் மெனு வந்து இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். TPMS இஸ் தேர் அண்ட் ஆல்சோ நேவிகேஷன். இந்த நேவிகேஷன் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே ஒயர்லெஸில் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேவிகேஷன் போட்டதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் நீங்கள் இந்த இடத்துல கிளஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிளஸ்டருக்கு வந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்ஃபோடெயின்மெண்ட்டில் அவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் மினிமலான ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட இந்த கிளஸ்டரை பார்த்து நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இதில் வந்துட்டு ஒரு 6-speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6-speed டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸோட நான் வெஹிக்கிள் டிரைவ் பண்ணுறப்ப அந்த ஷிஃப்டிங் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஃபைனலி டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு ஏசனோட ஒரு கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறனால ஷிஃப்டிங் ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ 360 கேமராவோட கிளாரிட்டிஸ் நீங்கள் வந்து பாருங்களேன். ஸோ இந்த 360 கேமராவோட கிளாரிட்டி நம்ம வந்து பார்க்குறப்ப, ஸோ நான் வெஹிக்கிளை வந்துட்டு மல்டிபிள் டைம் நான் வந்து டிரைவ் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ குட் ஏபிள் டு see that ஸோ ஃப்ரண்ட் வீலை ஒட்டி என்ன இருக்குது அப்படின்றத என்னால் வந்து ப்ரிசைஸ்டாக பார்த்து டிரைவ் பண்ண முடியும். இதோட கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்குது. பிகாஸ் 14-inch இன்ஃபோடெயின்மெண்ட்டில் வரும்போது அந்த கேமரா கிளாரிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் இதோட அவுட்புட் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ வெஹிக்கிளை பார்க் பண்ணுற டைம் மட்டும் இல்லாமல், ஸோ ஒரு நேரோவான ரோட்டில் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், ஈவன் பிளாட்ஃபார்ம் ஒட்டி நம்ம பார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 360 கேமரா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வெஹிக்கிளில் எலக்ட்ரானிக் பார்க்கிங், பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக டிரைவ் மோட்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ்னு மொத்தம் ஒரு 3 டிரைவ் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதை எங்கேஜ் பண்ணும்போதும் நம்ம அக்கா வந்து அனௌன்ஸும் பண்ணுவாங்க. Wait, I will show you. Economy drive mode activated. இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ஹைலைட் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெரைன் மோட்ஸும் இதுலேயே வந்துட்டு இந்த பைஜோல் நாப்லேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைம்லேயும் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். மொத்தம் 3
டெரைன் மோட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நார்மலான ஒரு டெரைன் மோட்ஸ் இருக்குது அண்ட் ரஃப்பு வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டெரைன் மோட்ஸ் நம்மளுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டெரைன் மோட்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போதே உங்கள் வெஹிக்கிளோட த்ராட்டில் சென்சிட்டிவிட்டி, பிரேக்கிங் சென்சிட்டிவிட்டி எல்லாமே அந்த மாதிரி வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த டெரைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். அப்படிங்கிறனால வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி அண்ட் டிரைவபிலிட்டியும் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல்டு கீழே இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நார்மலான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு 12 volt பவர் சாக்கெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு 65 watts சார்ஜிங்கும் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸும். டிரைவர் சைடில் க்ளவ் பாக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு செப்பரேட்டான ஹோல்டர் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இலுமினேஷனும் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நைட் டைமில் இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கிறனால நம்மளோட காரோட அந்த லுக்கே வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். டோரோட டேஷ்போர்டில் மட்டும் இல்லாமல் டிரைவர் சைட்லேயும் வந்துட்டு ஒரு இலுமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, இந்த பிரைட்னஸ் என்னால் வந்து காட்ட முடியல. அண்ட் ஈவன் சன்ரூஃபில் கூட இந்த இலுமினேஷனை வந்து இவங்களால் பார்க்க முடியும்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். சன்ரூஃபோட 2 சைட்ஸ்லையும் இந்த இடத்துலலாம் வந்து இலுமினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால நைட் டைமில் இந்த வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணுறப்ப ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் கோ டிரைவர் சைடில் வந்து சன்ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது. அண்ட் வேனிட்டி மிரரில் இலுமினேஷனோட வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. பட் டிரைவர் சைடில் இருக்கிற சன்ஷேட்ஸில் வந்துட்டு நோ வேனிட்டி மிரர், டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஃபாஸ்டாகில் வந்து போயிட்டோம், பட் ஸ்டில் டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு வேனிட்டி மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ ரியர் சீட்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ரியரில் வந்துட்டு ஒரு சன் பிளைண்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் அது கூடவே வந்துட்டு ரியர்லேயும் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இருக்குது, மொபைல் ஹோல்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. யூ குட் ஏபிள் டு see தட் நம்மளோட லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்குன்றதை நம்மளால் பார்த்தோன்னே ஃபீல் பண்ண முடியுது. பட் ஸ்டில் நான் வண்டியில் ஏறி உட்காந்து வந்து காட்டுறேன். ரியரில் ஹெட்ரெஸ்ட் வந்து விங்டு ஹெட்ரெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றனால உங்களுக்கு லாங் ரைடில் ஒரு பெட்டர் கம்ஃபர்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரியரில் வந்துட்டு ரியர் ஏசி வென்ட்ஸ் கூடவே வந்துட்டு ரியர் ஏசி வென்ட்ஸ் வில் பி ஹியர் இன் டாடா ஹேரியர் அண்ட் சஃபாரி. அண்ட் இந்த இடத்துல 2 65 watts வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதுவும் டைப் சி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு சார்ஜ் யுவர் லேப்டாப்ஸ் ஆஸ் வெல். இந்த இடத்துலையும் ஒரு மொபைலோட ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மேப் பேக்கெட்ஸும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஸோ சன் பிளைண்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றனால ஹீட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ரியர்லேயும் வந்து ஆம்ரெஸ்ட் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. அதில் கப் ஹோல்டர்ஸோடு வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ரியரில் வந்துட்டு எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படின்றது ஒரு ஆட்-ஆன் சேஃப்டி அப்படின்றத வந்து ஹைலைட் வந்து பண்ணலாம். அண்ட் டோர் ஹேண்டில்ஸில் வந்து சாஃப்ட் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலேயே ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. ரீடிங் லேம்ப்ஸ் ஆல்சோ வந்து எல்இடியில் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. டாடா ஹேரியரோட ரியர் சீட்டில் நான் வந்து இருக்கேன். இப்போ நான் வந்து மை ஹைட்டுன்னு பார்க்குறப்ப 5.3. எனக்கு ரொம்பவே வந்து சஃபிஷியண்ட்டான லெக் ரூம் வந்து இருக்குது. ஈவன் 6 feet இருந்தீங்கனாலும் உங்களுக்கு லெக் ரூம் வந்து கரெக்டாக இருக்கும். ஹெட் ரூமே வந்து மோர் தென் எனஃபாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் லாங் ரைட்லாம் நம்ம வந்து போகிறப்ப தை சப்போர்ட்டும் வந்து பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறனால லாங் ட்ரைவ்ன்றதே டாடா ஹேரியரில் ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியுது. அண்ட் ஆல்சோ நான் இறங்குறப்போ ஒரு ஃபீச்சர் வந்து ஹைலைட் வந்து பண்ணுறேன். யூ குட் ஏபிள் டு see here. இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு இலுமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் இலுமினேஷன் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறப்ப நைட் டைமில் ரியர் கம்மிங் வெஹிக்கிளுக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்கும். அப்படிங்கிறது ஒரு ஆட்-ஆன் சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் டாடா மோட்டார்ஸோட வெஹிக்கிளை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும்போது சேஃப்டி பற்றி நம்மளுக்கு எந்த டவுட்ஸுமே வராது. ஏன்னா அவங்களோட பில்ட் குவாலிட்டி அந்த மாதிரி. ஸோ அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க எல்லா கார்ஸுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 5 stars வந்து வாங்கிட்டாங்க. ஸோ எக்ஸப்ட் டியாகோ அண்ட் டிகாரை தவிர எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து 5 stars தான். அண்ட் ஆல்சோ அந்த சேஃப்டியை இன்னும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிற மாதிரி 22+ ஏடாஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இது லெவல் 2+ வந்து இருக்குது. அப்படிங்கிறனால இன்டெலிஜென்ட் ஸ்பீட் அசிஸ்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிராஃபிக் சைன் பேஸ் பண்ணி ஆகட்டும், மேப்போட டேட்டா பேஸ் பண்ணி ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸ்டாண்டர்டைஸாக 6 airbag, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப வந்து பெருசாக இருக்கும். நீங்கள் இந்த ஹேரியரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். See you soon in the next video. Bye bye.